பிரம்ம பாபாவின் வரலாறு. தற்போதைய பாகிஸ்தானிலுள்ள சிந்து என்ற சிறிய கிராமத்தில் 1970 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தனது இளம் வயதில் அவர் தனது பெற்றோரை இழந்தார். அவர் கஷ்டப்பட்டார். எதுவும் இல்லாமல் தனது தொழிலை ஆரம்பித்தார். குறுகிய காலப்பகுதியில் அவர் ஒரு சிறந்த இரத்தின வியாபாரி ஆகினார். பிரிட்டன், உதயபூர், நேபாளில் உள்ள ராஜ குடும்பத்தவர்கள் மற்றும் ஏனைய இளவரச இளவரசிகள் அவர்களின் வாடிக்கையாளராக இருந்தார்கள். அவருடைய நல்ல நடத்தையால் அவர் ஏழை மற்றும் செல்வந்தர்களால் மதிக்கப்பட்டார். இதனால் அவர் தாதா லேக்ராஜ் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றார். 1936 தனது 60ஆம் வயதில் தொழிலில் நல்லதொரு நிலையை அடைந்த போது அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உலகாய விடயங்களிலிருந்து விருப்பமின்மையை அனுபவம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு தெய்வீக காட்சிகள் கிடைத்தன. ஒருபுறம் இந்த உலகத்தின் கொடூர காட்சிகள் தெரிந்தது, மறுபுறம் சத்தியுகத்தின் காட்சி கிடைத்தது. அவருக்கு சர்வசக்திவானின் காட்சி கிடைத்தது. புதிய உலக ஸ்தாபனைக்காக அவரது முயற்சிகளை அவர் தூண்டினார். தெய்வீகமான முன்னெடுத்தலுக்கு பிறகு தாதா தனது வியாபாரம் மற்றும் தனது வாழ்க்கையை இந்த புனிதமான செயற்பாட்டுக்காக அர்ப்பணித்தார். சர்வசக்திவானால் வழங்கப்பட்ட புனிதமான தூண்டுதலால் ஆன்மீக சற்சங்கத்தை ஆரம்பித்தார். தாதா ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து தியானத்தை வழிநடத்தும் போது ஏனையவர்களுக்கு புதிய உலகத்தின் காட்சி கிடைத்தது. நாளுக்கு நாள் ஒன்று கூட விரிவடைந்தது. ஓம் மண்டலி என்ற பெயரில் பிரசித்தி பெற்றது. அதன் பிறகு தாதா பிரம்ம பாபா என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். 8 பெண்களை கொண்ட நம்பிக்கை குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. பிரம்ம பாபா தனது அனைத்து செல்வத்தையும் இந்த குழுவிடம் அர்ப்பணித்தார். முதலில் எதிர்த்த பலர் பின்னர் இந்த சற்சங்கத்துக்கு ஒத்துழைப்பாளராக மாறினார்கள். பலர் தங்களுடைய உறவுகளை ஓம் மண்டலிக்கு செல்வதற்கு தடை விதித்தார்கள். வெளியில் நின்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்கள் ஒரு கொலைகாரனை கூலிக்கு பெற்று அவரை குறிவைத்தார்கள். சற்சங்கத்திற்கும் அவர்கள் தீ மூட்டினார்கள். இவ்வளவு எதிர்ப்பாளர்கள் மத்தியிலும் இந்த தெய்வீக செயற்பாடுகளை நிறுத்த முடியவில்லை. 350 பேரை கொண்ட அந்த குழுவுக்கு அவர் சர்வசக்திவான் துணையால் 14 ஆண்டுகள் ஆன்மீக பயிற்சியை வழங்கினார். 1950 ஓம் மண்டலி கராச்சியிலிருந்து மவுண்ட் ஆபுவுக்கு இடம் நகர்ந்தது. இந்த நிர்வாகம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பிரம்ம பாபா கடவுளின் செய்தியை இந்தியா பூராவும் மற்றும் உலகிலும் கொண்டு செல்வதற்கு எல்லா மாணவர்களையும் தூண்டினார். தைரியமான பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் நகரங்களுக்கு தனியாக சென்றார்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்தார்கள். இந்தியா முழுவதும் இந்த செய்தி பரவியது. அத்துடன் வெளிநாடுகளுக்கும் இது சென்றடைந்தது. இப்போது கிட்டத்தட்ட 140 நாடுகளில் ஆயிரக்கணக்கான நிலையங்களை கொண்டு இந்த நிர்வாகம் இயங்கி வருகின்றது. நாடு, மத, ஜாதி என்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரின் வாழ்க்கையை மாற்றம் செய்யும் ஒரு நிர்வாகமாக இது உள்ளது. பிரம்ம பாபா 1969 ஜனவரி 18 தனது சம்பூர்ணமான நிலையை அடைந்தார். இப்போது மில்லியன் கணக்கானோர் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு பாதையை பின்பற்றி வருகின்றார்கள். ஓம் சாந்தி.